ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது நார்மலான ஃபீவர் இல்ல, ஹை ஃபீவரா போயிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. எப்ப பார்த்தாலும் இப்ப அதாவது சோசியல் மீடியாவை திறந்தாலே கூலி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, கூலியோட அடுத்த சிங்கிள் எப்போ வர போகுது, ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் தான் அடிபட்டு வருது. அதே போல பாத்தீங்கன்னா டிக்கெட் எப்படிதான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இப்பவே பார்த்தா நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் மன்ற டிக்கெட்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபயரா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான். காரணம் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இது நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு ஃபயரு, அது உண்மைங்க. அது எப்படிதான் மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வசீகரம் இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரியவே இல்லை. இதுதான் உண்மை. இது லோகேஷ் கனகராஜ் மூவி, அதாவது லோகேஷ் கனகராஜ் இப்போ டைரக்டருக்கும் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்குன்னா எதுக்காக? ரஜினி சாரே ஒரு ஃபயருங்க. இப்ப இந்த காலத்து கண்டென்ட்டும் இப்பயும் ஒருத்தர் ஹீரோவா அந்த சின்ன டைரக்டர், அதாவது இளம் வயது டைரக்டருக்கு எல்லாம் விரும்பி ரஜினி சாரை வச்சு இப்படி பண்ணணும், அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணணும்னா அது முடியாம 75 வயசு ஆளுங்க அவரு. நீ கொஞ்சம் யோசிங்க, 75 வயசு ஆளை வச்சுட்டு ஒரு சின்ன இளம் டைரக்டர் எல்லாம் எப்படி பண்றது, எப்படி ஃபாஸ்டா முடிக்கிறதுன்றதை யோசிப்பாங்க. ஆனா இந்த படம் இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சு சொல்லப்படுதுங்க. பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உலக அளவுல ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது போக பார்த்தா இந்த கூலி கிரிக்கெட் மாதிரி அவங்க ஃபன்னியா இது ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் தான் செம்ம ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா எடுத்த படத்திலேயே இந்த படம் தான் தரமா வந்திருக்கான். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஐயோ சூப்பர் ஸ்டார் ஸ்வாக் எல்லாம் எப்படி இருக்க போகுது, இல்ல வேற வில்லனா வேற வரா போலியா மனுஷன், என்னன்னா ஆட்டம் காட்ட போறாருன்னு தெரியல. அதாவது 75 வயதுலயும் இப்பயே இந்த சின்ன சின்ன பொடி பசங்க எல்லாம் நான் தான்டா ராஜா, சினிமாக்குன்னு நான் தான் ராஜா, நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சொல்லி நிக்கிறாருன்னா அதெல்லாம் யாருக்கும் நடக்காதுங்க. இதெல்லாம் மனுஷன் சூப்பர் ஸ்டார்னா யாருங்க? 2 வயசு பேசுற குழந்தை கூட நீங்க சாதாரணமா சூப்பர் ஸ்டார் யாரு கேட்டாலும் சொல்லு, அதுக்கு அதுவே காட்ட போதுங்க. அந்த அளவுக்கு சும்மாவா அது? இது மட்டும் இல்லைங்க, ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா 13 ரிலீஸ் ஆகுது, நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 14 ரிலீஸ் ஆகுது. யூஎஸ் எல்லாம் டிக்கெட்டை வித்துருச்சான். அதாவது $30 ஒரு டிக்கெட், அதாவது நம்ம காசுபடி பார்த்தோம்னா 2500 ரூபாய்க்கு போயிருக்கான் டிக்கெட்டு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கர ஹைப் கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஏங்க நான் சவுத் இந்தியாவில மட்டுமே பார்த்தீங்கன்னா 2100 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் ஆகிற முதல் படமும் இதுதான், கடைசி படமும் இதுதான். அதாவது உண்மை. இதுக்கப்புறம் எவனா வர முடியாது. வந்துச்சுன்னா பீட் பண்ணனா இது சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் முடியும். இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4000 ஸ்கிரீன் மேல ரிலீஸ் ஆக போது. ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆக போது சொல்றாங்க. டோட்டலா 7000 to 8000 ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படக்குழுவினரும் சொல்லிடுறாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து சொல்லிடுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா வர 2ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆடியோ லான்ச் எல்லாம் இல்லைங்க, இது ஆடியோ லான்ச்சுக்கு மேல, அதுக்கும் மேல, அதாவது பியாண்ட் தி ஆடியோ லான்ச் சொல்றாங்க. இதுல ஆக்சுவலா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூலியை பத்தின அப்டேட் தலைவர் ஒரு வாட்டி கூட பேசவே இல்லை. பேசாமையே இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போறாரா, அது என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் ஸ்பீச் பயங்கரமா இருக்க போதான், ஹைலி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷனா நடத்த போறாங்களாம் கூலி. ஏன்னா படக்குழுவிற்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட், இது வேற மாதிரி வந்திருக்கு. இந்த படம் ரஜினிகாந்தோடைய அனதர் பிளாக் பஸ்டர். படம் தலைவர் நச்சாலே ஹிட் தான். அது பிளாக் பஸ்டர்னா இந்த பண்ண கலெக்ஷனை விட அதிகமா அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண போறதா எல்லா இதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ் மூஞ்சி பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. படம் பிச்சுட்டாங்க. அனிருத் மிரட்டி விட்டுருக்கா போலியா. பேட்டையில நீங்க என்ன பாத்தீங்களோ அதோ டபுள் ட்ரிபிள் மடங்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கலக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்பவே ஹைப்பே கிரியேட் ஆயிடுச்சு. எப்பதான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரும்ன்றது இருக்குது. ஆனா தயவு செய்து நேர்களே, யாருக்காவது டிக்கெட் எதுனா இருந்துச்சுன்னா தயவு செய்து எங்ககிட்ட தகவல் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு நாங்க எப்படின்னா ஒரு மரண வெயிட்டிங்கா இருக்கிறோம். மரணம் எல்லாருமேங்க, அதாவது அஜித் ரசிகர், எந்த ரசிகர்னாலும் சரி,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்குறதுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அது அந்த மனுஷனுக்கு ஒரே ஆள் மட்டும் தான், எல்லா ரசிகர்களும் கூடி ஒன்னா பாக்குற ஒரே இடம் பார்த்தா ரஜினிகாந்த் படம் மட்டும்தான் தாராளமா சொல்லாங்க.